ஜாதகத்துல கஞ்சனை கண்டுபிடிப்பது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல கஞ்சத்தனம் பூச்சமைவன் அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படி? மூணாம் இடத்துல சுக்கிரன் இருந்தா கஞ்சன் சொல்லுவாங்க சார், உண்மையா சார்? மூணாம் இடத்துல சுக்கிரன் இருந்துச்சுன்னா கஞ்சன். எப்படி? காரணம் என்ன சொல்லுங்க. இல்ல அது எதுக்கு இல்ல சொல்ற உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறது தான். உங்களுக்கு காரணம் சொல்லுங்க. மூணாம் இடத்துக்கு என்னத்துக்கு சொன்னீங்க? கஞ்சம்னா என்ன அர்த்தம்? செலவு பண்ணாதவன் தானே கஞ்சம். அப்ப செலவுக்குரிய பாவம் வருதா மூணாம் இடத்துல? மூணாம் இடத்துல சுக்கிரன் வந்து மூணாம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டாருன்னா கஞ்சன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கேன். மூணாம் இடத்துல சுக்கிரன் வந்தா கஞ்சன் இல்ல, பேர் கஞ்சன் சொல்ல எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பு இல்லையேப்பா. சார் 12ல கேது குரு இருக்காது சார். ரைட். ஒண்ணு சொன்னீங்க கரெக்ட், ஆனா குரு சொன்னது தப்பு. சனி சேர்ந்தா கஞ்சன் சார். சுக்கிரனுக்கு சனியும் கிடையாது. சனி வந்து தண்ட செலவு பண்ணுவார். 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவங்க கஞ்சனா தான் இருக்காங்க. கிடையவே கிடையாது. 12ஆம் அதிபதி லக்னத்துல இருந்துச்சுன்னா எவ்வளவு இருந்தாலும் செலவே பண்ணிட்டு இருப்பானு. விரையாதிபதி அதிகமா, விரையாதிபதி லக்னத்துல இருக்கே, வாய்ப்பே கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஜாதகம் பார்த்தா ரெண்டு பேருமே ரொம்ப கஞ்சமா இருந்தாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு பீஸ் கொடுக்கறது குறைச்சு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்க கஞ்சம் பீஸ் உங்களுக்கு கம்மியா கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் பிரச்சனையா? அதனால இருக்கா? ஆமா, அப்படி கிடையாது. கேது வந்து கரெக்ட். 12ல கேது அது கஞ்சத்தனத்தை கொடுக்கும். அடுத்தபடியா 12ல செவ்வாய் இருந்தாலும் கஞ்சத்தனத்தை கொடுத்துரும். 12ல செவ்வாய் கேது காம்பினேஷன் இருந்துச்சுன்னா, செவ்வாயோட தொடர்பு கேது செவ்வாய் காம்பினேஷன் இருந்து 12ஆம் இடத்து இருந்துச்சுன்னா பெரிய கஞ்சனாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பாயிண்ட். இதே வந்து 12ஆம் அதிபதி வந்து வேற மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, பொதுவா வந்து 12ல கேது செவ்வாய் தான் கஞ்சனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கேது இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கஞ்சன் இருக்கும். அதுல செவ்வாய் ஆட் பண்ணும்போது இன்னும் டைட்டா இருக்கும் கஞ்சத்தனம். சரி, ரைட், ஓகே, நல்லா பண்ணிட்டோம். அப்ப ரொம்ப செலவாளி யாரு? ராகு. அவ்வளவுதான், கரெக்ட், முடிஞ்சு போச்சு. வெரி குட், அவ்வளவுதான். செலவாளி ராகு தான். அப்ப 12ல ராகு இருக்கா, கண்டிப்பாக செலவாளியா தான் இருப்பாரு. செலவாளி அதாவது சந்தோஷத்தை என்ஜாய் பண்றாரு. ஆமா, சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணணும்னா செலவு பண்ணி தான் ஆகணும். போகக்காரன் சார். ஆமா, ஓகே, சரி. நம்ம இன்றைக்கு வந்து அவளுடன் எதிர்பார்க்கிற அமிர்தானந்தமாயி ஜாதகத்தை நம்ம பார்த்துருவோம். அமிர்தானந்தமாயி யாருமே பார்க்கலன்றீங்க, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. வெரி வெரி சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. பார்க்கல சார், ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ட்ரஸ்ட் மூலமா நிறைய இருக்கு, ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர்ல அமிர்தானந்தமாயி இன்ஸ்டிடியூட் பெருசா இருக்கு. திருவனந்தபுரத்துல இருக்கு. கொல்லம் தான் உங்களுக்கு ஹெட் குவார்டர். குயிலான் அவங்க வந்து அக்கிங் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊருக்கு வந்திருக்காங்க, கன்னியாகுமரிக்கு. எனக்கு பார்க்க முடியல. அவங்க எல்லா ஊருக்கும் வந்திருக்காங்க. கன்னியாகுமரி மட்டும் கிடையாது, எல்லா ஊருக்கும் வந்திருக்காங்க. அவங்க மேக்சிமம் போகாத ஊரே கிடையாது, எல்லா ஊருக்கும் போயிருக்காங்க. அவங்க வந்து நடமாடும் தெய்வம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்களோட ஸ்பீச்ல நல்லா இருக்கும், யூடியூப்ல நிறைய வருது. ஆனா மலையாளத்துல தான் இருக்கு மேக்சிமம். இல்ல, தமிழும் பேசுவாங்க. நிறைய வீடியோஸ் மலையாளம் தான் இருக்கு.
என்னப்பா இது ஷேர் பண்ண முடியல. ஷேர் பண்றது ரைட். அப்பாடா, நீ என்ன தெரியல, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. மாதா அமிர்தானந்தமாயி பர்த்டே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து Thursday, August 27, 1953 அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுடைய சில ரெக்கார்டட் அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த் வந்து 27 அக்டோபர் அப்படின்றாங்க. அக்டோபர் இல்லை, செப்டம்பர் அப்படின்றாங்க. ஒரு மாதம் பின்னாடி ஆக்சுவல் டேட் வந்து பின்னாடி ஒரு மாதம் வருது 27. இப்போ வந்து 27 டைம் வந்து 10 மணி, காலை 10 மணி. பர்த் பிளேஸ் வந்து கொல்லம். கொல்லத்தில் ஒரு வில்லேஜ், அரபிக்கடல் ஓரம். நான் அந்த இவங்க ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கிறேன். 4-5 நாள் தங்கி இருக்கிறேன் அவங்க ஆசிரமத்தில். அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸு, பேரடைஸ் மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அவ்வளோ இனிமையாக சந்தோஷமான ஒரு காலங்கள் அந்த பீரியட் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவை வந்து நேராக நம்ம பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு வெரி பவர்ஃபுல் பர்சன். இருபத்தேழு 8 நம்ம ஆக்சுவல் டேட்டா ஆஸ்ட்ரோ சேஜில் வந்து இந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஆஸ்ட்ரோ சேஜில். ஏன்னா ஆஸ்ட்ரோ சேஜ் வந்து நிறைய அனலைட்டிக்கல் பர்சன்னு அவங்க வச்சு இருக்காங்க. அதனால் வந்து அதை வந்து we will follow as it is. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். கிரக ஸ்புடங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்டுக்கு போயிடுவோம். சார்ட் பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா வரும். எல்லாரும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. எல்லாரும் இவங்களுடைய சார்ட்டை போட்டுங்க. August 27, 1953. August 1953, 10 மணி காலை. கொல்லத்துல பிறந்திருக்காங்க. கொல்லம் வந்து அரபிக்கடல் ஓரத்துல இருக்கு. இவங்களுடைய வில்லேஜில் பிறந்திருக்காங்க. வில்லேஜில் ஒரு ஏழை குடும்பத்துல, ஒரு தலித் இனத்துல பிறந்திருக்காங்க. இப்போ இதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய லக்னம் வந்து துலா லக்னம், ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம். இப்போ லக்னம் நின்ற டிகிரி பாத்தீங்கன்னா 6 டிகிரி லக்னம். லக்னத்துல சனி பகவான் இருக்காரு, உச்சம் பெற்று இருக்காரு. சனி நின்ற டிகிரி வந்து ஒரே ஒரு டிகிரி. அப்ப லக்ன பாவத்திலே சனி நிற்கிறார். ராகு வந்து 8 டிகிரியில இருக்கார். ராகு வந்து 8 டிகிரி. சந்திரன் வந்து 13 டிகிரி. குரு வந்து 29 டிகிரி. லக்னம் 6 டிகிரி, குரு 29 டிகிரி. அப்ப குரு 8ஆம் இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வருவார்? 9ஆம் இடத்துக்கு வருவார். 9க்குரிய புதன் 10ல இருக்கார், 29 டிகிரி. அப்போ 10ல இருக்கக்கூடிய புதன் 11க்கு வருவார்.
செவ்வாய் 25 டிகிரி, அவரும் 11க்கு வருவார். சுக்கிரன் கேது டிகிரி மிக நெருங்கிய டிகிரியில இருக்கு. சுக்கிரன் 3 டிகிரி, சனி கேது வந்து 8 டிகிரி, சூரியன் வந்து 10 டிகிரி. ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்துங்க. இப்போ இவங்க வந்து 1953 ஆகஸ்ட் மாதம் பிறந்தாங்க. அலப்பாடுன்னு ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் சின்ன வில்லேஜு பறைய கடவுன்னு ஒரு வில்லேஜு. அதில் வந்து ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, மீன் பிடிக்கக்கூடிய தலித், மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து பிறந்திருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கு மேல 2 அக்கா பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3வது பொண்ணா பிறந்திருக்காங்க, 3வது இஷ்யூ. அடுத்து இவங்களுக்கு கீழே 3 இல்லை 4 பேர், மொத்தம் 6 பேருன்னு சில டேட்டா சொல்லுது, சில டேட்டா 7 பேருன்னு சொல்லுது. ஸோ 6 குழந்தைகளுக்கு நடுவில் இவங்க ஒரு குழந்தையா பிறந்திருக்காங்க. இவங்க வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எஜுகேஷன் கட் ஆயிடுச்சு. ஏன் கட் ஆச்சுன்னா, இவங்களுக்கு கீழே இருக்கிற 9 வயசு, இந்த பொண்ணுக்கு 9 வயசுல வந்து இதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கூடிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க வீட்டில். அப்போ குழந்தைய பார்த்துக்க வேண்டியதுனால நீ பள்ளிக்கூடம் போகாத அப்படின்ட்டாங்க. 3ஆம் கிளாஸோட நின்று போச்சு. 3ஆம் கிளாஸ்ல பள்ளிக்கூடம் நின்ன உடனே குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம், விறகு பொறுக்கின்னு வரதும், இது மாதிரி வேலை செஞ்சுட்டாங்க குடும்பத்துக்காக. அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள குடும்பத்து பொறுப்புலேயே இருந்துட்டாங்க. 15 வயசுல வந்து இவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல பயங்கர பக்தி வந்து கிருஷ்ணருக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வீட்டுல இருக்கிற 15-16 வயசு ஆன உடனே, இந்த 16 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இவங்க வீட்டுல இவங்க அப்பாவும் அம்மாவும் 3 முறை கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 முறை கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணி கல்யாணம் நடக்கல. இந்த அம்மா வந்து எனக்கு கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நின்று இருக்காங்க. வந்து போன மாப்பிள்ளை கிட்டேயே பேசியிருக்காங்க, எனக்கு வந்து இதுல வந்து ஆன்மீகத்துல பக்தி இருக்கு, எனக்கு வந்து குடும்ப வாழ்க்கை பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனாலும் நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு 15 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள 1981 அமிர்தானந்தமாயி மடத்தை வந்து நிறுவனாங்க. ஒரு மடம் கட்டினாங்க. கன்னியாஸ்திரியாவே இருக்கிறேன் அப்படின்னு மக்களுக்கு வந்து சர்வீஸ், சோசியல் சர்வீஸ் தான் இந்த அம்மாவோட மெயின் தலையாய குணம். அப்புறமா தான் ஆன்மீகம். ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் சர்வீஸ், அப்புறம் வந்து ஆன்மீகம். 1981 இருந்து முழு வீச்சாக மக்கள் பணி செஞ்சுட்டே இருக்காங்க. 2001-2002 யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளில ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அப்போ யுஎன்ஓல போய் பேசுறாங்கன்னாவே, இன்வைட் பண்ணியிருக்காங்க யுஎன்ஓனாவே, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இத்தனைக்கும் இந்த அம்மா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. அதுவும் 3ஆம் கிளாஸ் படிப்பு நின்றுட்டாங்க, 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு ஒண்ணுமே படிக்காத இந்த அம்மா யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளில போயிட்டு ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய டேலண்ட் ரைஸ் ஆயிருக்குன்னா, அதுவும் எப்போ ஒரு 20 ஆண்டு காலத்துல 1981 மடம் கட்டினாங்க. மடத்தை கட்டி, அந்த மடம் கட்டி 20 வருஷத்துல உலக அளவுல ஒரு பெரிய உச்ச நிலையில போய் சேர்ந்தாங்க. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஏகப்பட்ட அவார்ட்ஸ், என்னத்தான் பண்ணணும்னே தெரியாது, அவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க.
அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுல ரோம்ல 2014 ரோம்ல வேட்டிக்கன்ல போப்பாண்டவர் போப்பாண்டவருக்கு ஈக்குவலா உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டுமல்ல 15 பேரோட அங்க வந்து உலக மத தலைவர்கள் சேர்த்து ஒரு பெரிய ஒரு அஜெண்டா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு மீட். அது அப்போ அதுல வந்து ஏகப்பட்ட சொல்லியிருக்காங்க. கடவுள் பத்தினா என்ன, அமைதி தான் கடவுள், அன்பு தான் கடவுள், இப்படி பல விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2014 உலக அளவுல வந்து பெரும் உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய மத தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து 15 பேர் ஒன்னா சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இவங்க ப்ரிடாமினண்டா பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர். இப்போ ஷீ நோஸ் எவ்ரி லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் தெரியும். இந்த அம்மாவுக்கு தெரியாத லாங்குவேஜே கிடையாது. என்ன, இந்தியன் லாங்குவேஜஸ் நிறைய தெரியும். அதே மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ், பிரான்ஸ், ரஷ்யன், சைனீஸ், ஜாப்பனீஸ், இது மாதிரி என்ன லாங்குவேஜ் வேணுமோ எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. அந்த அளவுக்கு டேலண்டட் பர்சன் ஷீ இஸ். இதுதான் பண்ணணும்னே சொல்ல முடியாது. 2018 ஸ்வச் பாரத்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாந்துச்சு பார்த்தீங்கன்னா, தூய்மை பணின்னு. அந்த ஸ்வச் பாரத்துக்கு அதிபயங்கரமான எத்தனையோ வில்லேஜஸ் வந்து தத்தெடுத்து செஞ்சிருக்காங்க. சுனாமி 2020 சுனாமி வந்திருக்கும் போது கேரளால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா கடற்கரை வில்லேஜ் இவங்க வில்லேஜ். அந்த நேரத்துல 100 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஆசிரமத்தின் சார்பாக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. 100 கோடி ரூபாய். இதுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பர்சனலா வந்து இவங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, எந்த பிரசிடென்ட் வந்தாலும் சரி, எந்த பெரிய டிக்னிட்டரிஸ் வந்தாலும் சரி, இவங்களை பார்க்காம போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்டட் பர்சனாக இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கட்டி பிடிக்கிறது தான் ஒரு வைத்தியம். கட்டிப்பிடிடான்னு ஒரு சினிமால பாடுறாங்களே, அது வேற மாதிரி கட்டி பிடிக்கிறது. இவங்க கட்டி பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதாவது குரு சிஷ்யனுடைய டிரான்ஸ்ஃபர். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தீட்சையில ஸ்பரிஷ தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பரிஷ தீட்சைன்னு பேர். இந்த ஸ்பரிஷ தீட்சைத்துல இவங்களுடைய உண்மையான அன்பு தான் கடவுள். அந்த அன்பை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ஒரு நிமிஷம் இவங்க கட்டி பிடிக்கிற அந்த ஒரு நிமிஷம் யாரா இருந்தாலும் தன்னை மறைக்கிறார்கள். இது வந்து கண்கூடாக நானே பார்த்திருக்கேன், நானே அனுபவிச்சிருக்கேன். இவங்க கிட்ட இவங்களை 2 முறை வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. ஒரு முறை கொல்லம் இவங்களுடைய ஆசிரமத்திலேயே கட்டி பிடிச்சிருக்கோம். அடுத்த முறை வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த இடத்துல போய் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க கிட்ட போகும்போதே நாம போய் மறப்போம். காளியினுடைய அம்சம் என்னன்னா, இவங்க மா காளி தான். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா காளி மாதிரியே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆர்டினரி ஃபோக், ஒரு வில்லேஜ் லேடி மாதிரி தான் தெரியும். வில்லேஜ் லேடி மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு ஹையஸ்ட் பவர், கொஞ்சம் நெஞ்சம் பவர் கிடையாது, வெரி ஹையஸ்ட் பவர். இது இவங்க கிட்ட போய் நிற்கும் போதே நமக்கு புரியும் அதெல்லாம். ஸோ அதான் நடமாடும் தெய்வங்கள்ல ஒண்ணுன்னா கண்டிப்பா இவங்க. உலக அளவுல வந்து 100 மத தலைவர்கள், அதாவது 100 செயின்ட், உலக அளவுல 100 செயின்ட் செலெக்ஷன்ல ஷீ இஸ் ஒன் அமாங் தெம். இவங்களும் ஒருத்தரா இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய இவங்க அம்மான்னு கூப்பிடுறது எதுக்குன்னா, அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு வந்து ஒரு லவ்வுக்கு வந்து கண்டிஷனே இல்லாத அன்கண்டிஷனல் லவ், இது பேரு அம்மான்னு சொல்றதுக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கு வச்சு பார்த்தா 4 கோடி பேருக்கு 4 கோடி பேரை கட்டி பிடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இதுதான் இவங்களுடைய லைஃப்.
இதை பத்தி நீங்க பேசலாம். ஜோதிட ரீதியா கிரக நிலையில நம்ம இதை எப்படி நம்ம பிக்ஸ் பண்றது. இப்போ உங்களுடைய இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எப்படி ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது என்ன. அப்ப லவ் குடும்பம் வந்து கெட்டு இருக்கணும். இப்ப குடும்ப ஸ்தானாதிபதி கேது செவ்வாய், குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார். நல்லா பாத்துக்குங்க, நீச்சம் அடைந்திருக்கிறார். அப்போ நீச்சம் அடைந்து செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் கேட்டா கிடையாது, நீச்சபங்க ராஜயோகம் பெறவில்லை செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து குடும்பஸ்தானம் கெட்டது, 7ஆம் இடம் கலத்தர ஸ்தானம் கெட்டது. அப்ப கலத்தர காரகன் வந்து சுக்கிரன், பெண்களுக்கு கலத்தர காரகன் செவ்வாய். இந்த இடத்துல சுக்கிரனும் சரி செவ்வாயும் சரி, செவ்வாய் வந்து நீச்சமாயிட்டார், சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்து விட்டார். அப்ப லக்னாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் இணைந்ததுனால ஞான விஷயங்கள் வந்து அபரிமிதமாக வந்துவிட்டது இவங்களுக்கு. கரெக்டுங்களா? சரி, அடுத்தபடியா குரு 8ல் மறைகிறார். இது எந்த விதத்துல நியாயம்? 8ல் மறைஞ்சா புத்தி இல்லாதவன் அர்த்தம். கரெக்டா? புத்திகாரகன் 8ல் மறைந்தால் புத்தி இல்லாதவன் அர்த்தம். ஆனா உண்மையிலே உங்க புத்தி இல்லாதவனா? நான் பாருங்க, ஏன்னா லக்னம் 6 டிகிரில இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லக்னம் 6 டிகிரில இருக்கு, குரு 29 டிகிரில இருக்கு. அந்த கணக்கு பார்க்கும்போது குருவினுடைய பார்வை லக்னத்தை பாடுகிறது. குருவினுடைய பார்வை லக்னத்தை படுகிறதா? தெரியுதுங்களா இந்த பிக்சர் உங்களுக்கு? இந்த பிக்சர் தெரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து என்ன பார்த்தா, குருவினுடைய பார்வை லக்னத்தை பார்க்கிறது, லக்னத்தில் உள்ள சனியையும் பார்க்கிறது. அப்போ லக்னத்துக்குள்ளே சனியை பார்க்கிறது. 5க்கும் 4க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி லக்னத்தில் உட்கார்ந்து குரு பார்வையை பெறுகிறது. சனி செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். சாரம் கொடுத்த செவ்வாய் நீச்சமாயிட்டார். குரு அவரும் செவ்வாய் சாரத்தில் இருக்கார். மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கார், அவரும் கெட்டு போயிட்டார். லக்னாதிபதி கேது, லக்னாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். நல்லா பாத்துங்க, கேதுவுடன் இணைந்திருக்கிறார். ஸோ இவங்களால இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குடும்பம் கெட்டது, அப்புறம் கணவன் கெட்டாது, அப்புறம் வந்து தன்னையே இது பண்ணிட்டாங்க. குரு பார்வையாகி போச்சு. லக்னாதிபதி கேதுவுடன் இணைந்ததுனால ஆன்மீக பணி செய்வதற்கு சரியாகி போச்சு. சூரியன் 11ல இருக்கிறதுனால பாதகாதிபதியாக இருந்தாலும் சூரியன் 11க்குரிய சூரியன் மியூட் போட்டு பேசுங்கம்மா. சூரியன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து 11ஆம் இடத்துல இருப்பதே ஒரு புகழினுடைய நிலைக்கு கொண்டு போயிட்டு புகழினுடைய உச்சிக்கு போனாங்க. அடுத்தபடியா இவருடைய தொழில் வந்து என்ன பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா சர்வீஸ் தொழில்னு சொல்லுவோம். அப்ப இவங்க பண்ணதெல்லாம் சர்வீஸ் தான், மக்கள் சர்வீஸை பண்ணிட்டு இருக்காங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். இப்ப 4ஆம் இடத்து ராகு என்ன பண்றார்? நல்ல சௌகரியத்தை கொடுக்கிறார், வெளிநாடுகள்லாம் சுத்த வைக்கிறார், வெளி உறவுகளோடு பழக வைக்கிறார். இத்தனையும் இன்வேரியபிள் ஆஃப் கேஸ்ட் அண்ட் கிரீடு. இவங்க வந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லார் கூடவும் தொடர்பு வச்சிருக்காங்க. சரி,
இவங்க ஏன் கருப்பா இருக்காங்க? லக்னத்துல இருக்கிற சனி மிக லக்ன டிகிரிக்கு மிக நெருங்கிய டிகிரியில இருக்கிறதுனால கருப்பாயிட்டாங்க. லக்னம் வந்து 6 டிகிரியில இருக்கு. ஆறு டிகிரி சம்திங் இருக்கு, 6:43. ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் தள்ளி சுவாதியில போய் உட்காந்துச்சு. அதுவும் தடுப்பு கொடுத்துச்சு. தொழிலே இல்லை இவங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் அதிபதி 6இல் மறைந்தார், அம்சத்துல வந்து நீச்சம் பெற்றார். அதனால தொழிலே இல்லை. ஆனா தொழிலே இல்லையே தவிர பட் இவங்க பண்றதெல்லாம் ஆனரரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமிர்தானந்தமாயி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கொச்சின்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. 2 பெரிய மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸே வச்சிருக்காங்க. அடுத்தபடியா விஸ்வ வித்யா பீடுன்னு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்னவோ வச்சிருக்காங்க, என்னதான் வச்சிருக்காங்கன்னு தெரியாது, அவ்வளவு வச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஆனரரி போஸ்ட், நிறைய ஆனரரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கு, கேரளா கவர்மெண்ட் அவார்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. எத்தனையோ உலக அளவுல எத்தனை கவர்மெண்ட் எங்க போனாலும் ரெட் கார்பெட் வெல்கம் தான் இந்த அம்மாக்கு. ஏன்னா எப்படியாப்பட்ட தலைவர்களும் இவர்களுக்கு வந்து அடிபடுகிறார்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஜாதகத்தை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். மாந்தி வேற 10 இருக்குது. சாரி மாந்தி அது மார்ஸ். மாந்தி வந்து லக்னத்துல இருக்குது. இவங்களுக்கு லக்னத்துல சனி மாந்தி இருக்கு. அதாவது எல்லாமே வந்து சனியினுடைய பார்வை செவ்வாய் மேல படுது. செவ்வாயினுடைய பார்வை சனி மேல படுதான்னு பார்க்கும்போது இல்ல, செவ்வாய் வந்து பாவத்துல 10க்கு போயிடுறாரு. அதனால வந்து அந்த லிட்டிகேஷனும் அந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லை. இந்த அம்மாக்கு கோர்ட்டு கேஸ் கச்சேரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க எங்க போனாலும் இவங்க தான் கிங்கு. நல்லா பாத்துங்க பாவாஸ்புரத்துல. சரி, இப்போ வந்து தசா புத்தியை பார்ப்போம். தசா புத்தியில வந்து அதாவது பிறக்கும் போது வந்து சனி தசை 4ஆம் பாதம். அப்ப சனி மகா தசை வந்து 1953 இருந்து 5-6 வயசு வரைக்கும் சனி தசை இருந்தது. வறுமை, பயங்கரமான வறுமை. அதுக்கப்புறம் புதன் மகாதசை, புதன் புத்தி. என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை, புதன் புத்தியில கட் ஆயிடுச்சு படிப்பு. ஆனா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஜோதிடத்துல, புதன் மகாதசை எஜுகேஷனை நல்லா கொடுக்கும், ஆனா கட் ஆயிடுச்சுன்னா கட்டு தான், அது எதுவும் படிக்க முடியாது. ஆனால் அவங்க இளமை காலம் முடிஞ்சு சம்பாதிக்கக்கூடிய காலம் மிடில் ஏஜ் வரும்போது அப்ப நிறைய படிப்பார்கள், உலக படிப்பேன் அப்படின்னு ரூல்ஸ். அது வந்து இவங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது கரெக்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் மகாதசை சுக்கர புத்தியில கல்யாணத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க, நிறைய ஃபெயில் ஆகி போச்சு, கல்யாணம் பண்ண முடியல. அப்புறமா சூரிய தசையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தனி ஆசிரமத்தை வச்சுட்டாங்க. எப்போ 1900 சூரிய தசைன்னு சொல்றது. புதன் தசை ஃபுல்லா அப்படியே ஓடி போய் இதுவாகி போச்சு ஃபுல்லா. 24 வயசுலதான் ஆசிரமத்தை வச்சாங்க. புதன் தசை இளமை காலத்துல போயிடுச்சு. அப்போ கேது தசை வந்துச்சு. கேது தசை வந்த உடனேதான் ஞானம் அதிகமா ஏறி இவங்களுக்கு வந்து வைராகியம் கூடி போச்சு. நமக்கு வந்து எப்பவுமே ஞானத்துலதான் இருக்கணும், எப்பவுமே இதுலதான் இருக்கணும் அப்படின்னு இருந்து கேது தசையினுடைய முடிவுல புதன் புத்தியில இவங்க வந்து புதன் புத்தியில சனி புத்தி எண்டுல 1981 புதன்
கேது தசை சனி புத்தியில ஆசிரமத்தை நிறுவினாங்க. சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிர தசையில ஃபுல்லா இவங்களுடைய பீக் லெவல்ல போனாங்க. சுக்கிரன் லக்னாதிபதி பீக் லெவல்ல போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருந்துட்டு பயங்கரமா ஒவ்வொரு நாளும் 2014 பாத்தீங்கன்னா 80 இருந்து அப்படியே சுக்கிர தசை ஃபுல்லா டாப் லெவல்ல போயிட்டாங்க. சூரிய தசையும் இன்னும் பயங்கரமா இழுத்துட்டு போகுது. சூரிய தசை சுக்கிர தசையினுடைய எண்டுல 2001-2 யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசியிருக்காங்க. சூரிய தசை ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது கேது புத்தியில தான் பேசியிருக்காங்க. சுக்கிர மகாதசை கேது புத்தியில தான் பேசியிருக்காங்க. சுக்கிர மகாதசை கேது புத்தி எல்லாம் சுக்கிரனும் கேதுவும் இவங்களுக்கு லௌகீகத்தை கொடுக்கல, ஆன்மீகத்தை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சூரிய தசையில இவங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சந்திர தசையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சந்திர தசை எண்டுல தான் ஸ்வச் பாரத் பண்ணாங்க. செவ்வாய் தசையில சுனாமில ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதாங்க இப்போ இதுல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா பொதுவா பார்த்தோம்னா நம்ம குரு 8ல் மறைஞ்சிட்டாரு, இவர் எப்படி சரிப்படாது. அடுத்தபடியா 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு, லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு அப்படின்னு கணக்கணும். ஸோ பட் அதெல்லாம் இல்லைன்னு இது ப்ரூஃப் ஆகுறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இவங்களுக்கு 12ஆம் இடத்தை பாருங்க. ஆயன சயன போக பாகியஸ்தானம் எவ்வளவு இருக்கு பாருங்க. 21 பரல் இருக்கு அஷ்டவர்க்கத்துல. 21 பரல் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ உங்களுக்கு யாருக்காக ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறதா சொல்லலாம். வணக்கம். வணக்கம் சார், வாங்க சார். குரு பாவகம் மாறுதல் பெரிய ஆனதுனாலதான் 2ஆம் பாவத்தையும் பார்க்க முடியலையா அவரு? குரு பாவகம் மாறினால 2ஆம் இடத்தை சுத்தமா பார்க்கல. 29 குடும்பம் அமையல, குடும்பம் இல்ல. குடும்ப ஸ்தானாதிபதி வேற நீச்சமாயிட்டாரு இல்லையா? அதான் அந்த இது பாருங்க, டிகிரி கரெக்டா ஒவ்வொரு டிகிரியா இருப்பாங்க. கரெக்ட் தான். ஏன்னா இப்ப நார்மலா ஜாதகத்தை பார்க்கும்போது 12ஆம் இடத்தையும் பாக்குது, 2ஆம் இடத்தையும் பாக்குது, 4ஆம் இடத்தையும் பாக்குதுன்னு நம்ம சொல்லிடுறோம். அதேதான், கல்யாணம் ஆயிடும், குழந்தை பெற்றுக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு ஜாதகத்திலயும் நம்ம பாவகம் மாறுதல இம்பார்ட்டண்டா எடுத்து வைக்கணும். ஆமா, இதுதான் உண்மை. இது எவ்வளவு பிராக்டிக்கலா இந்த நம்ம ஜாதகத்துல இருக்கு பாருங்க. அதே மாதிரி இவங்களை நீங்க அதாவது எல்லாருமே என்னடா இந்த அம்மா எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, வெக்கம் இல்லாம மானம் இல்லாம ஒரு அசிங்க கூச்சப்படாம கட்டி பிடிக்கிறாங்களேன்னு எல்லாரும் நினைப்போம். ஆனா இவங்களை கட்டி பிடிக்கும் போதுதான் தெரியும், கட்டி பிடிபட்டவர்கள் தன்னை மறந்து விடுகிறார்கள். அவ்வளவுதான், ஒரு குழந்தையா மாறிடுறாங்க டகால்னு. இப்போ புராண வரலாறுல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு பத்தினி யாரு சதி அனுஷியாவோ ஏதோ ஒரு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் எனக்கு நிர்வாணமா சாப்பாடு போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன போடுறேன்னு சொல்லிட்டு 3 பேரையும் குழந்தை ஆக்கிட்டு சாப்பாடு போடுவாங்க. சினிமால பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கிறீங்களா? 3 பேரையும் அம்மா குழந்தையாக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களை நீங்க ஏதாவது
நானே அப்படிதான் நினைச்சேன். என்னடா இவங்க வந்து எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாங்க, எப்படிடா இவங்க அப்படின்னு. ஆனா இவங்க கிட்ட ஃபுல்லா தெரிஞ்ச பிறகுதான் பாக்குறோம், இவங்களை வந்து இவங்க வந்து ஒரு காளியோட அம்சம், காளி மாதா. என்ன கேட்டா எல்லாருமே இவங்களை வந்து காளி மாதா தான் சொல்லுவாங்க. அப்படியே இருப்பாங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது, சோர்வே இருக்காது சார். அப்படியே உட்காந்துருப்பாங்க. காலையில 9 மணி 10 மணிக்கு வந்து உட்காந்துட்டாங்கன்னா சீட்டுல, சாயங்காலம் 9 மணி 10 மணி வரைக்கும் அப்படியே எல்லாரையும் கட்டி பிடிச்சுன்னே இருப்பாங்க. எழுந்து வெளியே கூட போக மாட்டாங்க. இது வந்து பெரிய சர்ப்ரைஸ் இவங்க கிட்ட இருக்கக்கூடியது. அது சொல்லலாம் இன்பம். அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 20 அடி ஸ்டோரி. இப்ப நான் கொடுத்துருக்க பிக்சர்ல கொடுத்த பாருங்க, அந்த பிக்சர்ல பின்னாடி இருக்க 2 பில்டிங் இருக்கும், பெரிய பெரிய பில்டிங், ஐ ஸ்டோரி பில்டிங். அந்த ஐ ஸ்டோரி பில்டிங் அந்த ஆசிரமம் தான், அது அவங்களுடைய ஆசிரமம் தான் அது. நான் கொடுத்த அந்த பிக்சர்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு நண்பர்கள் வந்து 4 பேர் கூப்பிட்டு போனாங்க. என்ன கூப்பிட்டு போயிட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து போயிட்டு, அங்கே நல்ல பெரிய பெரிய எல்லா இடத்துலையும் தங்கறதுக்கு எல்லாம் பாய் வச்சிருவாங்க, தலைகாணி வச்சிருவாங்க. பாய் தலைகாணி தனியாக வாங்கின்னு போயிட்டு தங்குறதுலாம் ஃபுல்லாக ஃப்ரீ தான், சாப்பாடு ஃப்ரீ தான், தங்குறது ஃப்ரீ தான். தனித்தனி பாய் மட்டும் கொடுத்துருவாங்க. பாய் எடுத்துன்னு வந்து நம்ம திருப்பி கொண்டாந்து பாயை போட்டுக்கணும். அவ்வளோ பெரிய சந்தோஷம் அங்கே இருந்தது. இன்னைக்கு கூட இருக்கு, போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். சரி, வேற நம்ம ஜோதிட ரீதியாக கணக்கு பார்ப்போம். 12ஆம் அதிபதி புதன் பாருங்க, அம்சத்துல நீச்சமாயிட்டார். சந்திரன் பாருங்க, அம்சத்துல நீச்சமாயிட்டார். சனி மொத்தம் வர்க்கோத்தம அந்தஸ்தை பெற்று விட்டார். சனி வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவம். குரு பார்க்குது, சனியை குரு பார்த்தால் ஈஸ்வர பக்தி, ஈஸ்வர தியானம் கண்டிப்பா உண்டாகும்னு சொல்லுவான். சனி மேல குரு பார்வை பட்டுச்சுன்னா ஈஸ்வர பக்தி இல்லாமல் இருக்க முடியாது. பெரிய அதாவது ஒரு அல்டிக்காத பக்தி உள்ளவன் அவன் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து குரு ராகுவை பார்த்துச்சுன்னா அவன் அல்டிக்கக்கூடிய பக்தி உள்ளவன். சரி, வேற யாருமே பேசலையே. இப்ப செவ்வாய் வந்து 11ஆம் இடம் பாவம் மாறுது போகும்போது, அப்ப அது நீச்சம் மாறுன்றீங்களா இல்ல? நீச்சம் தான் சார். அதாவது இப்போ குரு வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கிறது, ஆனால் எங்க இருக்கிறது என்றால் ரிஷப ராசியில் இருக்கிறது. அப்ப ரிஷப ராசியில இருக்கிறதுக்கு வந்து அதனோட குணம் அதுதான். 9ஆம் பாவத்துல இருந்தா பாக்குற மாதிரி கணக்கு, நம்ம பார்வையை மட்டும் அந்த 9ல இருந்து பாத்துக்க மாதிரி எடுத்தோம். ரிஷப ராசி குரு 5வது பார்வையாக லக்னத்தை பார்க்கிறது. அப்படிதான் வச்சுக்கணும். அப்படிதான் படித்தோம். ஆமா, செவ்வாய் வந்து நீச்ச செவ்வாய் 11ல் உள்ளது. பன்னெண்டாம் அதிபதி புதன் 11ல வந்துடுறாரு அவரும். தன் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். 12ல மறைகிறார். தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறார். பாருங்க, அயன சயன போக பாக்கியம் தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறது. அதான் உபபதா லக்னம் அப்படின்னு ஒண்ணு வரும், தெரியுங்களா உங்களுக்கு? உபபதா லக்னம். அந்த உபபதா லக்னம் வந்து சிம்மத்துல உட்காருது. சாரி சிம்மத்துல இல்ல, புதன் 12. அதான் அது 12 கடகத்துல உட்காரும். ராசி பிரகாரம் பார்த்தா மிதுனத்துல உட்காரும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தாரகிரகம் அப்படின்னு ஒரு தாரகிரகம் அமைப்பு பாத்துக்கிறீங்களா? தாரகிரகம் அதாவது ஜெய்மினி சூத்திரத்துல தாரகிரகம்னு ஒண்ணு வரும். அப்ப தாரகிரகம் வந்து எதுனா சனி வந்து 0.32 டிகிரி சனி, இது தாரகிரகமாக வருது. ஆத்மகாரகன் அமேத்தியகாரகன், ஏன்னா பலவித கோணத்துல செக் பண்றதுனால.
சார் தார கிரகம்னா அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. தார கிரகம்னா மனைவி கிரகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்பௌஸ் கிரகம்னு அர்த்தம். இப்போ இதுல பாருங்க, ஆத்மகாரகன் ஜூபிட்டர், அமேத்தியகாரகன் மெர்குரி. அப்போ பாத்தீங்கன்னா ஆத்மா அமேத்தியம் ரெண்டுமே அறிவும் புத்தியுமாக தான் இருக்கிறது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒண்ணு காரகன், அதெல்லாம் டீப்பா படிச்சுன்னு போலாம் நம்ம பின்னாடி. இது வரைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா போதும். அப்போ ஆத்மா குருவாகத்தான் இருக்கிறது. இப்ப இவங்களுக்கு குரு யாரு அப்படின்னு கேட்டா இல்லைன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு குரு பரமாத்மா தான் குரு அப்படின்றாங்க. ஏன்னா ஆனா இவங்க எல்லாருக்கும் குருவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப எப்படி வள்ளலார் மாதிரியோ அது மாதிரி ஒரு சிலருக்கு குருவே இறைவனாகவே இருப்பாங்க. வெளியே குரு பர்டிகுலர் குருன்னு இருக்காது, எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கோட்பாடுகளை படிச்சிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ண பஜன்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். சரி, இல்லை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவங்க காளியோட அம்சம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதே போல் அவங்க உலக புகழ் பெற்றதுக்கு அதுக்கு முக்கியமான கிரக அமைப்பு எதுவாக இருக்கலாம்? உலக புகழ் பெற்றதுக்கு முக்கியமான அமைப்பு லக்னத்திலே சனி இருந்து 11லே சூரியன் இருந்து குரு பார்வை இருக்கிறதுனாலதான். இதுதான் முக்கியமானது கிரகம். இதுதான் உலக புகழ் பெற்றதுக்கு. ஓகே, சரி. ஆமா, அதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் குடும்பம் இல்லவே இல்லை. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தா தானே நம்மளுடைய மைண்ட் எல்லாம் ஃபேமிலி சம்பந்தமா இருக்கும். ஃபேமிலியே இல்லாத போது மைண்டு எப்படி சொல்லுதோ அப்படி போயிட்டாங்க. இவங்களுடைய மைண்டு ஆத்மாவே குரு தான் சொல்லுது. அப்போ ஆத்மா அந்த டீச்சிங் அதாவது இவங்க அடிமைகளை நிறைய பார்த்தாங்க. அதாவது மனிதனுக்கு மனிதன் அடிமையா இருக்கிறது நல்லது இல்லை. இந்த மனிதனுக்கு மனிதன் அடிமையே நீக்கணும். முக்கியமா அதை ஈக்குவலைஸ் பண்ணாங்க. சோசியல் அதே மாதிரி ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்களுடைய முன்னேற்றம், பெண்கள் ஒரு சால்வேஷன், ஒரு ஸ்லேவ் மாதிரி இருந்தாங்க. அந்த ஸ்லேவ்னஸ் கொஞ்சம் வெளிக்கொண்டு வந்தாங்க. பெண்களுடைய உரிமையை மீட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க ஐயா. இப்போ அந்த காளியோட அதுக்கு என்னன்னா காளி என்னன்னா பாருங்க, லக்னம் ராகுவோட சாரத்துல இருக்கு, குரு பார்க்குது, சனி கூட இருக்கு. அதனால இவங்களை பார்த்தீங்கன்னாவே கருப்பா வேற இருக்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? காளியம்மா மாதிரி தான் தெரியும் பார்த்தா. சரிங்க சரி. இவங்களை கிட்ட போனீங்கன்னாவே நீங்க தூரம் நின்று உடனே இவங்களை பார்க்க முடியும். கிட்ட போன உடனே இவங்களை பார்த்தா பயந்துருவோம். ஆனா யாருக்கு பயம் வருதுன்னா அன்பு இல்லாதவங்களுக்கு தான் பயம் வரும். உண்மையான அன்பு இருக்கிறவங்களுக்கு பயமே இருக்காது, பயங்கர சந்தோஷம் இருக்கும். இவங்க 2 விதமான உருவத்தை அப்படியே காட்டுவாங்க. இவங்க உருவத்தை, அதாவது நான் சொல்றது மிகைப்படுத்தின மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது அனுபவிச்சாதான் தெரியும். அதாவது நீங்கள் அனுபவபூர்வமாக சொல்கிறீங்க, பட் நாங்கள் ஒன்லி ஃபோட்டோவில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதனால ஆமாம், இவங்களை அனுபவபூர்வமா நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரிங்க சரிங்க. இந்த லக்னத்துக்கே நல்ல சுபர் சனி பகவான் தான் சார். ஆமா, இவங்களுடைய அவரே லக்னத்துல உட்கார்ந்து குரு பார்வை பெறுறாரு, பஞ்சமாதிபதியாவும் வந்துட்டாரு. இவங்களுடைய ஸ்பரிசம் படுறதுக்கு உண்மையிலே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் கண்டிப்பா. அதுல எந்த விதமான சந்தேகம் கொஞ்சம் கூட கிடையாது. எல்லாருக்கும் காவி உடை கொடுப்பீங்க சார். வெள்ளை உடை, ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்க எல்லாருக்குமே சாமியார்னா காவி உடை தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே நம்ம சுத்தமான சர்வீஸ் பண்றவங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா.
அப்ப முன்னாடி காவியோட கொடுப்பாங்க. இப்ப சார் ஆன்மீகவாதினாலே காவி ட்ரெஸ் நம்மளோட இந்து எல்லா கோட்பாண்டையும். ஆனா ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ஒரு நோயை குணப்படுத்துற சக்தி எப்படி மருத்துவரா இருப்பாங்களோ அது மாதிரி தூய்மையான பரிசுத்தமானவங்களுக்கு தான் ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பாங்க. அப்ப தூய்மையானவர்கள். அப்ப அர்த்தம். இவங்க வந்து என்னன்னா எங்கெங்க மனித இனம் ஒண்ணுக்கு ஒண்ணு போராடி கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு அந்த சிந்தனையும் இவங்களுடைய அஜெண்டால நிறைய இருக்கு. அதாவது சமாதானத்தை விரும்புறவங்க ஆனால வந்து ஒயிட். அந்த உடையிலேயே தன்னுடைய கேரக்டரை உணர்த்திட்டாங்க சார். அவ்வளவுதான் சார். அதான் அதுல அந்த உடையில என்ன காவி துணினா யார்ட்டையும் ஒட்ட மாட்டாங்க, உரச மாட்டாங்க. ஆனா ஒயிட் ட்ரெஸ் போட்டாச்சுன்னா நர்ஸ் எப்படி தூக்கி யார் குழந்தையாலும் தூக்கி மடியில போட்டு தோல்ல போட்டு ஊசி போடுவாங்க. தொடுற உணவு ஸ்பரிச உணவுகளை வெள்ளை விட மட்டும்தான் தர முடியும், காவி விட தர முடியாது. அதனாலதான் அந்த சர்வீஸ் ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்களை கட்டி பிடிக்கும் போது மகனே அப்படின்னு சொல்லிதான் கட்டி பிடிப்பாங்க. மகனே மகளே என்ன சொல்லுவாங்க, அது அந்தந்த டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸோட காஸ்டியூம்ஸ் வந்து பாருங்க எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. சர்வீஸ்ல அதாவது ஆழ்ந்த மனசுக்குள்ள போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒயிட் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் கேட்டேன் சார், வேற ஒண்ணு. ஏன்னா ஆன்மீகம்னா காவியை கொடுப்போம் நம்ம. ஆமா இது ஒயிட்ல கொடுத்தனால கேட்டது, வேற ஒண்ணு சார். சரி ரைட். அப்ப என்னமா ஒரு சந்தேகம், இப்ப இவங்களுக்கு வந்து டைம் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா நமக்கு தெரியாது இல்லைங்களா? சோ இப்ப நம்ம சந்திரனை வச்சு இது பலன்கள் நம்ம கணிக்க முடியும் தானுங்களா? சந்திரனை வச்சும் பண்ணுங்க சந்திரனை வச்சும் பண்ணுங்க ஏதாவது சொல்லுங்க. இல்ல அது நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன். அப்படி ஏன் நீங்களே எப்பவுமே வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம வெறும் இதுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது, லக்னத்தை பாவத்தை மட்டும் எடுத்து நம்ம பலன் சொல்லவே கூடாது. எப்பொழுதுமே சொல்றேன், சந்திர பாவத்தையும் வந்து நம்ம கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். இது வந்து என்னன்னா ரிலையபிள் டேட்டான்னு வந்து கொடுத்துருக்கான் ஆஸ்ட்ரோசேஜ்ல, அதனால இது ரிலையபிள் டேட்டா. பட் அவங்களுடைய ஆக்சுவல் டேட்டா பர்த் வந்து 27, அதாவது சர்டிஃபிகேட் டேட்டா பர்த் வந்து 27/9 போட்டிருக்காங்க. என்ன இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ரிசர்ச் பண்றாங்க. பட் ஆனா அவங்களே ஜாதகம் குறிச்சு வச்சாங்களா இல்லையான்னு தெரியாது, தோராயமா தான் சொல்லுவாங்க. அந்த கணக்கு தான். இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி சந்திரன் கணக்கு வச்சு பாருங்க. சந்திரன் கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா என்ன கணக்காகுது? இப்போ குடும்பாதிபதி நீச்சமாயிடும். சந்திரனுக்கும் குடும்பாதிபதி நீச்சம் தான். குடும்பாதிபதி நீச்சம். 9 6 மறைவு, 5 கேது இருக்கு, சுக்கிரன் கேது ஜாயிண்டிங் இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு. சந்திரன்னா சந்திரனுடைய டிகிரி பார்க்கணுமே, சந்திரனுடைய டிகிரி. சந்திரன் 13 டிகிரி. அப்ப குரு வந்து 3ல இருக்கிற மாதிரி இருக்குது, தன்னை மறையுது 3ல. அப்படி வச்சுக்கணும். 5ல கேது ஸ்ட்ராங் ஆகுறாரு இல்லையா? 5ல கேது ஸ்ட்ராங் ஆகுறாரு. 5ல கேது ஸ்ட்ராங் ஆகி சனி பாக்குறாரு. அதனால ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. 6 6லே மறைகிறாரு. சரி, அப்பவும் சர்வீஸ் பண்றாரு இல்லையா? அங்கிருந்து பார்த்தாலும் அதங்க சந்திரன் வச்சு பார்த்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஆமா, டேலி ஆகுது. எல்லாருக்குமே இப்போ எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படிதான் இருக்கும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை கூட பார்த்தோன்னா மேக்சிமம் வந்து லக்னத்தோடு வச்சு பார்க்கணும், சந்திரனோடு வச்சு பார்க்கணும். அப்போ சந்திரனோடு வச்சு பார்க்கறது வந்து லௌகீக உலகத்தை வாழ்க்கையை வந்து சந்திரனோடு வச்சு பார்த்துக்கணும். நம்மளுடைய பர்சனல் லைஃப் வந்து அதாவது நம்மளுடைய எக்கனாமிக்கல் லெவல் வந்து சந்திரனை வச்சு பார்த்துக்கணும். பட் நம்மளுடைய பர்சனல் சந்தோஷம், துக்கம், நிகழ்வுகள்லாம் வந்து லக்னத்தை வச்சு பார்த்துக்கணும். நன்றிங்க. நன்றிங்க. சரி, ராசிப்படி ஐனசைனகுவாதிபதி 8ல மறைகிறார். அதுவும் போயிடுச்சு, சனி ஆயிடுச்சு இல்லையா? சனியும் ஆயிடுச்சு. குரு பார்வை இல்ல, செவ்வாய் பார்த்துருது. உச்சம் பெற்றார், வர்க்கோத்தம அந்தஸ்து பெற்றார், எல்லாம் வந்து 8ல போய் மறைஞ்சிட்டாரு. அதுலயும் எப்படி கூட்டி கழிச்சாலும் வந்துருது கரெக்டா.
மகரத்துல இருக்குது, கேது கடகத்துல இருக்கிறதும் ஆன்மீகத்துல நல்ல ஈடுபாடு இருக்குங்க. ஆமா, பயங்கர ஈடுபாடு. ஏன்னா கடக ராகு மகர கேது, கடக ராகு மகர கேது, இப்படி வயசு பெருசா எதுவா இருந்தாலும் கண்டிப்பா வேத சாஸ்திரத்தில் விற்பனர்கள், கண்டிப்பா அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கிருபானந்த வாரியாருக்கு இருந்தது, இன்னும் 2-3 பேருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது சார், லக்னத்துல சனியோட மாந்தி இருந்தால் ஆயுள் பலம் எப்படி சார் இவங்களுக்கு? இப்போ அதுதாங்க இவங்க வந்துங்க ஞானி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா, இப்போ ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு ஜோதிடம் வந்து கொஞ்சம் ஒத்து போற மாதிரி தெரியும். ஆனா ஞானிகளுக்கு வந்து ஜோதிடத்தை மாத்தக்கூடிய வல்லமை அவங்களுக்கு உண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அது இவரு சந்திரசேகர சுவாமிகள், காஞ்சி பரமாச்சாரியார் வந்து அனுஷ நட்சத்திரம். அவங்க ஒரு ஜாதகத்தை பாருங்க, நான் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி இப்ப நம்ம வீடியோலயே கொடுத்துருக்கேன். அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆயுள் பலமே கிடையாது. ஆனா அவர் வந்து நீடித்த ஆயுள் 98 வயசு வரைக்கும் இருந்தாரு. எப்படி இருந்தாரு? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஞானிகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை குறைச்சிக்கவும் முடியும், கூட்டிக்கவும் முடியும். விரும்பினால் மட்டும் மரணத்தை ஏத்துக்கிடுவாங்கன்னு அர்த்தம் என்ன சார்? ஆமா ஆமா, அவங்களுக்கு வந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் மரணம் அவங்களுக்கு தொடாது. இவங்க விரும்பினால் ஜீவ சமாதியாவோ இல்ல மத்த காற்றோட கலக்கக்கூடிய சக்தியோ அவங்க உருவாக்கிடுவாங்கன்னு சார்? அது என்னன்னு தெரியல, இவங்க விரும்பினாதான் மரணம் வரும். அப்ப இவங்களுக்கு வந்து ஆயுள் பலம் வந்து பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுடைய ஆயுள் கலங்கள் விரும்பிய காலத்து வரைக்கும் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. இவங்க எப்பவுமே கவலைப்பட்டது கிடையாது. இது மாதிரி ஆளுங்கெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. இப்போ நமக்கே கூட பாருங்களேன், இப்போ நமக்கே வந்து பைண்டிங்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஐயோ வீட்டுக்கு போகணுமே, அதுக்கு போகணுமே, இதுக்கு போகணுமே. பைண்டிங்கே இல்லைன்னா நம்ம எங்க வேணாலும் படுத்துக்கோம். தனி காட்டு ராஜா, நான் எங்க வேணாலும் படுத்துக்குவேன். என்ன சொல்லுவாங்களே, ஹோட்டல் மே கானா சத்திரமே சோனான்னு, ஹோட்டல் மே கானா சத்திரமே சோனா. அப்போ புதன் கூட கேது சந்தனால சார் புத்தி அவங்களுடைய எண்ணத்துப்படி எல்லாம் புத்திய கொண்டு போனாங்க என்ன சார்? புதனோட கேது சந்தா புத்திய கொண்டு போவாங்க என்ன சார்? அதானே? இல்லம்மா, புதன் வந்து 29.28 டிகிரி, கேது வெறும் 9.46 டிகிரி, நடுவுல 20 டிகிரி கேப் இருக்கு. அதனால புதனுக்கும் கேதுக்கும் சம்பந்தம் இல்லை. சுக்கிரன் கேது தான் சம்பந்தம். சுக்கிரன் கேது சேர்ந்தாலே இல்லறம் கெடும்ல சார்? கெட்டு போச்சு. அதுதான் 2ஆம் அதிபதியே கெட்டாரு, நீச்சமாயிட்டாரு. இவங்களுக்கு வைராகியம் ஏன் வந்தது காரணம் அப்படின்னா, லக்னத்துல இருக்கிற சனி வந்து வர்க்கோத்தம அந்தஸ்தை பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் குரு பாக்குறதுனால கடவுள் அனுகிரகத்தோட இருக்காங்க. சரி, சரிம்மா, வேற என்ன பாயிண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம கிரகத்தை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு ஜாதகத்தை தான் பார்த்துருக்குறோம். பர்சனல் ஜாதகம் எதுவும் வரல, அதனால நம்ம அதை பத்தி எடுக்கல. சரி, இந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்றேன், பார்த்துக்குங்க. ஜனவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் அப்டேஷன் பண்றேன் லைட்டா. சார் சொல்லுங்க. அதாவது அடுத்த வாரம் நீங்க மீட்டிங் வைக்கிறீங்களா, இல்ல நம்ம வேலூர் மீட்டிங் ஜோட மீட்டிங் வைக்கிறீங்களா? எப்படி இந்த இதுல எப்படி இது டச் ஆகுமா? உண்டா கிளாஸ் உண்டா? எப்படி அடுத்த வாரம் அது பாட்டு ஆக்சிட்டிஸ் உண்டு சிவா. ஏன்னா நான் வந்து நான் ஒரு 4 நாள் டிராவலு, 21ஆம் தேதி நைட்ல இருந்து 26ஆம் தேதி காலை வரைக்கும். நமக்கு அடுத்த மீட்டிங் வந்து 26ஆம் தேதி நைட்டு தானே, அதனால ப்ராபப்ளி மீட்டிங் உண்டு.
திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வேலூர் ஜோட மீட்டிங் 4 நாள் தான் நான் ஊர் பிரயாணம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல வேலூர் ஜோட மீட்டிங் இருக்கிறதுனால உன்கிட்ட கேட்டுக்கிட்ட, வேற ஒன்றும் கிடையாது. அதான் நம்ம மக்கள் வந்து விரும்பினாங்கன்னா தொடர்ந்து வைப்போம் சிவா, இல்லைன்னா விட்டுருவோம், பார்ப்போம், அவ்வளவுதான். இதை டிசைட் பண்ற ஆர்மூர் சார் தான் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அவர் தான் வேலூர் சங்கத்துல முக்கியமா இருக்காரு, சதீஷ் சார் இருக்காரு, எல்லாம் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணா தான் அடுத்த மீட்டிங்ல சார் பிரேக் எடுத்துக்கோங்க, 28 மீட்டிங் வாங்க சார், டயர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிடுவாங்கல்ல. இல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மீட்டிங் உண்டு, 28ஆம் தேதி ஜோதிட மாநாடு. எல்லாரும் வாங்க. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீயா காலையிலேருந்து 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து உண்டு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். பயங்கரமான ஆன்மீக ஜோதிடத்திற்கு ஒரு பெரிய நல்ல ஒரு இப்போ எத்தனையோ ஒரு 10-20 மீட்டிங்கு 20 ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணால் எப்படி இருக்குமோ அவ்வளோ பலம் வந்து அதில் உண்டு. இப்போ மற்ற ஜோதிட மாநாடு மாதிரி எங்கள் வேலூர் மாநாடு கிடையாது. வேலூர் மாநாட்டில் ஒன்லி பாயிண்ட்ஸ், ஒன்லி ஜோதிட கருத்து தான் இருக்கும். மற்ற மாநாடு மாதிரி இன்ட்ரடக்ஷனுக்கோ மற்றதுக்கே டைம் போயிடும், பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பட் இதில் அப்படி இல்லை, பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும். நிறைய கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சார் உங்க ஜோட மாநாடுக்கு வந்தா எங்களுக்கு என்னென்ன சார் கொடுப்பீங்க? ஒன்று கேலண்டர் மட்டும் எல்லாருக்கும் ஃப்ரீ கேலண்டர் ஒன்று உண்டு, அவ்வளோதான். மேடையில பேசுறவங்களுக்கு ஒரு துண்டு தோல். நீங்க பிரேவா வந்துட்டீங்க, தைரியமா வந்துட்டீங்க, மேடை ஏறிட்டீங்க, உங்களை பாராட்டுறதுக்காக ஒரு துண்டு, அவ்வளவுதான். மேடை ஏறி நின்று பேசுறவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு துண்டு உண்டு. நன்றி வணக்கம் அப்படின்னு சொன்னாலும் பொன்னாட உண்டு. என்ன சார் நன்றி வணக்கத்துக்கெல்லாம் பொன்னாட போடுவாங்களா? ஏதாவது ஒரு ஜோதிட கருத்து சொல்லணும். கண்டிப்பா அதான் சொல்லணும், ஏதாவது ஒரு ஜோதிட கருத்து. உண்மைதான் சார், ஜோட கருத்து சொல்லணும். உண்மைதான் சார். ஆமா, ஐஸ்வர்யா பாயிண்ட் கொடுக்கணும். சரிதான் சார். ஆமா, ஐஸ்வர்யா ராய்க்கு மூக்கியா நீட்டாகுது, கண்ணியா உள்ளகுது, நெத்தியா பெருசாகுது, வாயா விரிஞ்சு கிடக்குது, கண்ணையா உப்பி கிடக்குது. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னீங்க, ஜோதிடத்தோட சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு துண்டு உண்டு. உண்மைதான் சார், ஜோட கருத்து. அதுக்காக தான் சார் கேட்குறேன். எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னா, சதீஷ் சார் வந்து வாங்க உங்களுக்கு நிறைய தாவே அப்படி சொன்னாரு, ஆனா சொல்ல மாட்டேன்ட்டாரு. தான் உங்ககிட்ட கேட்டேன், வேற ஒன்று. சரி 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 சரி, ஓகே சார், ஓகே சார். குரூப்ல பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் போட்டிருந்தது, அது எது சார்? அது அவர் வந்து போட்டிருக்காரு சார், பட் அவருடைய ஐடென்டிட்டியே சொல்லல அவர் யாருன்னு. அவர் வந்து பணமும் கட்டல, என்ன அவர் பாட்டு போட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம்னு நினைச்சுக்கிறாரு. அவர் சில குரூப்புங்களை சிலது வந்து போட்டு விட்டுட்டு எது ஒன்னாலும் பேசினே இருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. நான் அதை விட நம்ம குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது என்டர்டெயின் பண்றது இல்லையே சார். நான் அவர் போட்டாரு, அவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நமக்கு இதுக்குள்ள கரெக்ட். நம்ம எனக்கு இன்னைக்கு அனுமந்த ஜெயந்தி இருந்ததுனால நான் வரணும் இல்லைன்னு சந்தேகத்திலே இருந்தது காலையில இருந்து. மார்கழி வேற, அதனால நான் ஜாதகம் போடல. அமாவாசை மார்கழின்றதுல டெய்லி 2 மணிக்கு எழுந்துடுறது. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க சீக்கிரம். அது மதியத்துல சாப்பிட்டு தூங்கிடுறோம் கொஞ்ச நேரம். நீ ஃபுல்லா ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ள நிறைய வேலை, அதனால. அப்ப அடுத்த வாரம் வேலூர் மீட்டிங் வருவீங்களா? குடியாத்தம் பக்கம் தானே, அப்படியே நடந்தே வந்துடலாமே? நடந்து வந்துடலாம் சார். எனக்கு கோயில் முடியறதே வந்து மத்தியானம் 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு சார். சரி சரி சரி, கமிட் ஆயிடுச்சு. விடிகாலம் 2 மணி 3 மணி கிளம்புனாக்கா நான் வீட்டுக்கு வரதுக்கு 2 மணி. முடிஞ்சு பண்றேன், கண்டிப்பா முயற்சி பண்றேன் சார். கண்டிப்பா நேரம் இருந்தா வாங்க. ஓகேம்மா, முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது பொதுவான டவுட் இருக்குங்களா? ஏதாவது சார், இப்ப இந்த பாவக ரீதியா நம்ம பார்க்கும்போது இப்ப தசா புத்தி வந்து நம்ம எதுல சார் எடுக்கணும்? அதெல்லாம் மாத்தக்கூடாது. இப்ப செவ்வாய் வந்து 10ல இருக்குன்னா 10 தான் எடுக்கணும். ஆமா, செவ்வாய் நீச்சனா பாவக ரீதியா 11 போயிட்டதுனால தசாபுத்தி 11ஆம் பாவம் இயங்குதுன்னு எடுக்குதா 10ஆம் பாவம் இயங்குதுன்னு எடுக்குதா?
அது வந்து 11ஆம் பாவம் பாவாதிபதி தான் நமக்கு கணக்கு. 11ல வந்து லாபம் இருக்கு. செவ்வாய் வந்து லாபத்துல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் வந்து நீங்க வந்து 2-7 இருக்கிறவன் வந்து 2-7 பாவத்தை மறந்து விடணும். இந்த இடத்துல மறந்துட்டு செவ்வாயினுடைய காரக விஷயங்கள் நமக்கு லாபத்தை தரும். அவ்வளவுதான். செவ்வாயோட காரக விஷயங்கள் வீர தீர தைரியம் லாபத்தை தரும். சகோதர பாவம் லாபத்தை தரும். இவங்க தான் எல்லாரையும் மகனேன்னு கூடும்போது இவங்க வந்து இவங்க கிட்ட எல்லாருமே ஒரு சகோதர சகோதரி பாவம் ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்துருது இல்லையா. இவங்களுக்கு செவ்வாய் 11ல லாபத்தை கொடுத்துறாரு. சூரியன் 11ல இருக்கிறதுனால புகழை கொடுத்துறாரு. அதிபயங்கரமான புகழ் வந்துருச்சு. சாதாரணமா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே அந்த லக்னம் வந்து நல்ல இதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கெல்லாம் திருமண கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் நாள் குறிச்சு கொடுக்கும் போது தோஷம் இருந்தா கூட நீங்கிடணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிளைட்லயே பறக்குறாங்க. எப்ப பாரு அதேதான் எப்ப பாரு இவங்க வந்து வருஷத்துல ஒரு 2-3 முறை தான் இருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துல ஒரு மாசம் ஃபுல்லா தங்குவாங்க. அப்புறம் நடுவுல வந்து ஒரு 10 நாள்னு 2 தங்குறாங்க. அப்ப ஏறக்குறைய 2 மாசம் ஒரு 60 நாள் இங்க தங்குவாங்க. மீதி 300 நாள் அப்ராட்ல தான் இருப்பாங்க. சார் சரலக்கணத்துல இருந்தாலே சுத்திக்கிட்டாலே சார் இருக்கணும் அவங்க. ஆமா, 300 நாள் அப்ராடு வெளிநாடு தான். அங்க வெளிநாட்டுல போய் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃபண்டு கலெக்ட் பண்றாங்க. எத்தனையோ வில்லேஜஸ் வந்து தத்தெடுத்திருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரலக்கணத்துல இருக்கிறதுனால ஒண்ணு, அதே சரலக்கணத்துல சனி இருந்தால் அவங்களுக்கு திருப்தி, அவங்க விரும்பியதை தானே சார் செய்வாங்க. சரலக்கணம் வந்து ஒரு இடத்துல உட்கார விடாதுல்ல. உட்காராது சரளம் ஓடிக்கிட்டே தானே இருக்கும். ஆமா, சரலக்கணம் உட்காராது. ஸோ அதனால வந்து அந்த லாபத்தை அதே மாதிரி குரு பாருங்க, 8ல இருந்தா குரு புகழ் புத்தி மறைவு. ஆனா இவங்களுக்கு 9ல இருக்குது. அப்போ என்ன, குருவினுடைய காரகம் வந்து டெவலப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்காக 9ஆம் பாவத்தை டெவலப் பண்ண மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா 9ல குரு இருந்துச்சுன்னா பாவம் அனுபவிக்கவே முடியாது. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. எதையும் அனுபவிக்க மாட்டாங்க 9ல குரு இருந்தா. தனித்த குருவா வேற இருக்கு. தனித்த குரு பாத்துங்க. அதாவது சார் 9ல குரு இருந்தா பரதேசி சொல்லுவாங்களே சார், சன்னியாச வாழ்க்கையில ஊர் சுத்தின்னு சொல்லுவாங்களே சார். யாரும் கூட துணையாளர் இல்லாம தனியா அலைவாங்க, சுகபோகம் இல்லாம அலைவாங்கன்னு சார் சொல்லுவாங்க. தனியா தான் இருப்பாங்க. ஆனா தனியா இருக்காங்க. இவங்க பின்னாடி 100 பேர் எப்பவுமே இருப்பாங்க. அதே மாதிரி சனி லக்கணத்துல இருந்தாலே தனிமை விரும்பி தானே சார். என்னதான் கூட பக்கத்துல இருந்தாலும் அந்த அவங்க தனிமை விரும்பியா தானே சார் இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், சனி வந்து திரிகோணம் ஏறி குருவினுடைய பார்வை திரிகோண பார்வை பட்டு விட்டால் நிச்சயமாக அவங்க பெரிய ஈஸ்வர பக்தி உள்ளவர்கள். ஈஸ்வர பக்தி என்பது என்னன்னா வெறும் சாதா பக்தி கிடையாது. ஈஸ்வர பக்தினா ஒரு நிலைத்த ஸ்டாட்டிக்கான பக்தி. அதாவது இதுதான் உண்மை என்று நினைக்கக்கூடியது. அது ஈஸ்வரன்னா சிவபெருமான பக்தின்னு அர்த்தம் கிடையாது. என்ன, ஈஸ்வர பக்திக்கு பேர் வந்து சிவபெருமான மேல பக்தி கிடையாது. ஈஸ்வரன்னா கர்த்தா, ஆனால்தான் கர்த்தர் மேல பக்தி. சார் இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு சார், நம்ம நாடி பிரகாரம் நம்ம வந்து பெண்கள் ஜாதகத்துக்கு சுக்கிரனை வந்து நம்ம லக்னாதிபதியா எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அதன் பிரகாரம் வந்து பாத்தீங்களா இவங்க முதல் தொடர்றதே கேதுவு தான் தொடர்றாங்க. கடைசியா தான் இந்த புதன் செவ்வாய் எல்லாமே கடைசியா தான் வருது. ஆமா, அது கூட பாருங்க, திருமண வாழ்க்கை கலத்திர காரகன் செவ்வாயும் போயிடுது. ஆமா, இவங்க எடுத்த உடனே தொடர்றதே கேதுதான். சோ அப்ப சந்திரனோட சம்பந்தம் தான் இவங்களுக்கு வருது. அதுதான், அதனாலயே வந்து ஆரம்ப கல்வியும் இல்லாம போயிடுது. கலத்திர காரகன் செவ்வாய் வந்து கடைசியா தான் வருது, அது தொடர்றதே. அப்ப வந்து வாழ்க்கைன்றது இல்லாம போயிடும், குடும்ப வாழ்க்கை இல்லாம போயிடுது. நம்ம பாக்குறது செவ்வாயும் குரு ஒரே வீட்டுலதான் இருக்கு ஆமா அப்படின்னு நம்ம பாக்குறோம்.
இருந்தாக்கா அது வந்து இப்ப நாடி பிரகாரம் திருமணம் வந்து இருக்குனாக்கா ஒரு பாசிட்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட்டு, நீ எங்கடா இருக்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. பிரபு வந்து கன்னியாகுமரியில இருக்காரு, நான் வந்து வேலூர்ல இருக்கேன். இப்போ வேலூருக்கும் வேலூரும் தமிழ்நாடு தான், பிரபு இருக்கிறதும் தமிழ்நாடு தான். இப்போ 2 பேரும் நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறனாலும் எங்களுக்குள்ள 800 கிலோமீட்டர் கேப் இருக்கு. 700 கிலோமீட்டருக்கு மேல குறைஞ்சது. 700 கிலோமீட்டர் அப்ப தள்ளி இருந்துச்சுன்னா, இப்ப அவரு ட்ரிவாண்டரத்துக்கு கிட்ட இருக்கிறாரு, நான் வந்து இங்க அமராவதிக்கு பக்கத்துல இருக்கிறேன். எனக்கு ட்ரிவாண்டரத்தை விட அமராவதி கிட்டியா இருக்கும். லக்னாதிபதி, கலத்திராதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி, கலத்திர காரகன் எல்லாரையும் சனி பகவான் பார்த்துட்டாரு. ஆமா, புதன் கல்வி காரகன் அவரையும் பார்த்துட்டாரு. எல்லாம் போச்சு. அதாங்க பயங்கரமான ஒரு பெரிய இந்த ஜாதகம். இதுவே 10ஆம் பாவத்துக்கு குரு பார்வை இருந்துட்டு இருந்தாக்கா எல்லாமே மாறிட்டு இருக்கும் தலைகீழ. 10ஆம் பாவத்து குரு பார்வை இருந்தா பணத்து மேல ஆசை போயிட்டு இருக்கும். இல்ல அந்த கலத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த பார்வை வந்துருது இல்லைங்களா? ஆமா, எல்லாம் வந்துருது. லௌகிக வாழ்க்கைக்கு உள்ள மாறுது. வாழ்க்கைக்கு வந்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா வந்துருப்பாங்க. ஓகே ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம். முடிச்சுக்கலாம் நம்ம. நன்றி, வணக்கம் சார். ஓகே சார், நன்றி, நல்லது சார், தேங்க்யூ சார். நன்றி, தேங்க்யூ. நன்றிங்க சார். நன்றி, சக்திவேல் சார், வணக்கம்.